செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நடிகர் விஜய்க்கு வந்து கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அது ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த விபத்து என்று தகவலாக தெரிய வந்திருக்கிறது. நடிகர் விஜய் தற்போது வந்து அந்த ஒரு புதிய படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். கோட் என அந்த படத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த படத்துக்கான அந்த படப்பிடிப்பு என்பது ரஷ்யா நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் தான் நடிகர் விஜய் அவரோட இந்த படப்பிடிப்பு குழுவினர்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் வந்து ஒரு சிறு விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த விபத்தில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அவர் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறாரு. அந்த ஓய்வை கொடுக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ முதற்கட்ட அந்த தேர்தல் என்பது நடைபெறுகின்றது. எனவே அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கிட்டத்தட்ட 3-4 ஃப்ளைட் மாறி வந்திருக்காரு. ரஷ்யாவிலிருந்து துபாய் போயிட்டு துபாயிலிருந்து மும்பை வந்து மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. துபாயில் நமக்கு தெரியும் பெரும் மழை பெய்த காரணத்தினால அங்கே விமான போக்குவரத்துலாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நேரம் பல மணி நேரம் அவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சோர்வா தானே அவர் இருந்தாப்புல இல்ல. ஆமா, வாக்களிக்க வரும்போது ரொம்ப சோர்வா தான் இருந்தாரு. ஆனா கையில சின்ன பேண்டேஜ் மாதிரி தான் இருக்கு ராஜேஷ் இல்ல. கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் ஜெபர்சன் இருக்கின்றார். ஜெபர்சன், நீங்க தொடரலாம். ராஜேஷ், இன்று நடிகர் விஜய் வந்து தனது ஜனநாயக கடமையை திருவான்மியூரில் உள்ள அரசு பள்ளியில் நேரடியாக வந்து அவர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்து சென்றதை நாம் நேரடியாக பார்த்தோம். ஆரம்பம் முதலே அவர் வாகனத்திலிருந்து அந்த காரில் இருந்து இறங்கி வரும் பொழுதே ஒரு மாதிரி சோர்வோடு அவர் வந்து சென்றதை நாம் பார்க்க முடிந்தது. இது தொடர்பாக நாம் அவருடைய வட்டாரத்தில் விசாரித்தோம். படப்பிடிப்பு தொடர்ந்து கோட் படப்பிடிப்பு ரஷ்யாவில் நடந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்து வருவது நமக்கு தெரிந்த தகவல். ஆனால் அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக நாம் விசாரிக்கும் போதுதான் நமக்கு ஒரு தகவல் கிடைத்தது. கோட் படப்பிடிப்பின் போது இறுதிக்கட்ட சண்டை காட்சிகள் அங்கு படமாக்கப்பட்டதாகவும் அந்த சண்டை காட்சிகளின் போது நடிகர் விஜய் கீழே தவறி விழுந்து அவருக்கு காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த காயம் காரணமாக ரஷ்யாவில் உள்ள மருத்துவமனையிலேயே அவர் அங்கே தங்கி சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கோட் படப்பிடிப்பு ஏற்கனவே முடிந்திருக்க வேண்டும், 10 தினங்களுக்கு முன்பாகவே முடிந்திருக்க வேண்டும். ஆனால் நாட்கள் கடந்தும் அந்த படப்பிடிப்பு முடியாமல் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் படப்பிடிப்பு குழுவினர் தெரிவிக்கிறார்கள். விஜயனுடைய காயம் காரணமாகத்தான் அந்த படப்பிடிப்பு இன்னமும் முழுமை பெறாத நிலையில் தான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து சிகிச்சையில் அங்கேயே இருந்திருக்கிறார். இன்று எப்படியாவது வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அங்கிருந்து நேரடியாக துபாய்க்கு சென்ற அவர் துபாயிலேயும் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை தெரியும். அங்கிருந்து விமானங்கள் பல நாடுகளுக்கு செல்வது தடைப்பட்டிருக்கிறது. இருப்பினும் எப்படியாவது அங்கிருந்து விமானத்தை பிடித்து சென்னை வந்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் துபாயில் இருந்து நேரடியாக மும்பைக்கு பறந்திருக்கிறார். மும்பையில் இருந்து இன்று காலை அவர் வந்து சென்னை திரும்பி இருக்கிறார். அவர் சென்னை திரும்பிய உடனேயே நேரடியாக இங்கு வருவார், வந்து தனது வாக்கை பதிவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி இல்லாமல் அவர் தொடர்ந்து பல மணி நேரம் விமானத்திலேயே பயணித்து வந்ததும் அவருடைய சோர்வுக்கு மற்றும் ஒரு காரணமாக அமைந்து விட்டது. ஏற்கனவே காயம் ஏற்பட்டது, தொடர்ந்து பயணம் செய்தது என தொடர்ந்து ஓய்வு தேவைப்படுவதாக மருத்துவர்கள் அவரை அறிவுறுத்தவே தொடர்ந்து தனது வீட்டிற்கு வந்த விஜய் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்திருக்கும் போது அங்கேயும் அவருக்கு குளுக்கோஸ் ஆனது கையில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான பேண்டேஜ் தான் அவருடைய கையில் ஒட்டப்பட்டிருப்பதாக அந்த தகவலை விசாரிக்க
விசாரிக்கும் போது அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர் ஒரு விதமான சோர்வோடு வந்து தனது வாக்கை பதிவு செய்ய வரும்போது ரசிகர்கள் மற்றும் இங்கிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் இன்னைக்கு ஏராளமானோர் அவரை கூட்ட நெரிசல்ல அந்த சிக்கி அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் ஏற்கனவே உடல் சோர்வோடு இருக்கிறார். அவரை கையை பிடித்து இழுத்து தள்ளும் போது மீண்டும் அவர் வந்து மன அழுத்தத்திற்கு போய்விட்டதாகவும் ஒரு மாதிரியான அவருடைய கார்ல ஏறும்போது வழக்கமாக ஒரு காரில் வாக்களிக்க வரக்கூடியவர்கள் 100 மீட்டருக்கு பின் அங்கே தான் அவருடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர் வந்து வாக்களிப்பதுதான் முறையாக இருக்கும். அதன்படி விஜயனுடைய காரும் முதலாவதாக அங்கு நிறுத்தப்பட்டிருந்தது. பின்பு கூட்டம் கட்டுக்குள் அடங்காமல் அதிக அளவில் கூட்டம் வந்ததை தொடர்ந்துதான் விஜயனுடைய கார் நேரடியாக வாக்கு பதிவு செய்யக்கூடிய மையத்திற்கே கொண்டு வந்து அந்த காரில் அவரை எப்படியாவது இங்கிருந்து ஏற்றி காரில் அனுப்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசாரும் அவருடைய ஆதரவாளர்களும் நினைத்தார்கள். அதன்படி தற்போது விஜய் அழைத்து சென்றிருக்கிறார்கள். விஜய்க்கு ரஷ்யாவில் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய தகவல் ரசிகர்களை பெரிதும் சோகத்தில் உள்ளாக்கி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர் சோர்வில் இருக்கிறார், தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார் என்ற தகவல் தற்போது அவருடைய ரசிகர்களை மிகவும் சோர்வடைய செய்திருக்கிறது. ராஜேஷ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஜெபர்சன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.